கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கான நோட்டு புத்தக விற்பனை இன்னும் சூடுபிடிக்கவில்லை என புத்தக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோடை விடுமுறை முடிந்து இன்னும் ஓரிரு நாட்களில் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என்றும் கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் பள்ளிகளுக்கான நோட்டு புத்தகங்களின் விற்பனை இன்னும் சூடுபிடிக்காமல் தான் இருக்கிறது. மாணவர்களுக்கு தேவையான பொருட்களின் விற்பனை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மந்தமாக இருப்பதாகவும் பள்ளி திறக்கும் முன்பு சூடுபிடிக்கும் என்றும் கூறுகிறார் நோட்டு புத்தக விற்பனையாளர் கணேசன். கண்டிப்பா வாங்க வர்றாங்க சார், வர்றாங்க. மீடியமா தான் இன்னும் அவ்வளவு ஒரு விறுவிறுப்பா இன்னும் நடக்கல. ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கிறாங்க. வந்து வாங்கிட்டு போற தேவைக்கு வந்ததுக்கு வாங்கிட்டு வராங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேடி பறக்கணும். 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். நல்லா இருக்கும். இந்த ஆண்டு விலை கூடுதலாக இருக்கும் என்பதால் பிள்ளைகளின் படிப்புக்கு தேவையான பொருட்களை முதலிலேயே மொத்தமாக வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார் பெரம்பூரைச் சேர்ந்த இல்லத்தரசி சுமதி. போன வாட்டி 50 ரூபாய்க்கு வாங்குற பென்சில் பாக்ஸ் இந்த வாட்டி 65 ரூபீஸ் சொல்றாங்க. எல்லாமே 10 ரூபாய் 20 ரூபாய் ஜாஸ்தியா தான் இருக்கு. இன்னும் வெளியே வாங்கினாக்கா இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இங்க மொத்தமா வாங்குறப்ப எங்களுக்கு தெரியல, அதனால இங்க வாங்கிடுறது. தேர்தல் நேரம் மற்றும் வெயிலின் தாக்கத்தால் விற்பனை களை கட்டவில்லை என்றாலும் பள்ளி தொடங்குவதற்கு முன் விற்பனை சூடுபிடிக்கும் என்கின்றனர் நோட்டு புத்தக விற்பனையாளர்கள்.